Magnet Mind welcomes you all. Thoughts become things. எண்ணங்கள் வாழ்க்கையாகிறது. சாதாரணமாக ஒரு மனுஷனோட டெய்லி லைஃப்பில் 60,000லேருந்து 80,000 தாட்ஸ் வரைக்கும் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இப்படி க்ரியேட் ஆகிற தாட்ஸில் பாதிக்கு மேலே பார்த்தா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரேண்டம் தாட்ஸாக இருக்கும். அதாவது நம்ம பாஸ்டில் நடந்த ஏதாவது ஒரு விஷயம், லைக் எப்போது கேட்ட ஏதாவது ஒரு சாங்ஸோட லிரிக்ஸு, இல்லை ஏதாவது ஒரு மூவியோட சீன்ஸ், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம்னா அதோட கான்வர்சேஷன்ஸ், இப்படி பாஸ்டில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மைண்டில் ஏதாவது ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ரிமைனிங் இருக்கிற இன்னொரு 50% தாட்ஸில் அன்னைக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள். இப்போ நம்ம ஒரு ஜாபில் இருக்கோம்னா அந்த ஜாபில் அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம முடிக்க வேண்டிய வேலைகளை பற்றி, இல்லை அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்க்கு நம்ம என்னென்ன வேலைகளை பிளான் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தாட்ஸ் நம்ம ஃப்யூச்சரை பற்றி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம மைண்டில் எப்பவும் ஏதாவது ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. தாட்ஸ் இல்லாத ஒரு டைம்னா அது நம்ம தூங்குற டைமாக மட்டும்தான் இருக்கும். ஒரு நாளில் உங்களுக்கு வர்ற எண்ணங்களை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும். இப்படி நம்ம மைண்டில் க்ரியேட் ஆகிற தாட்ஸை பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பும் அமையுது. இப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆகிற தாட்ஸில் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குன்னா உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவ் நிறையா இருக்கும். இல்லை நெகட்டிவ் அதிகமாக க்ரியேட் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து இருக்கிறதுக்கான காரணம் நம்ம மைண்டில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் 2 விஷயமே ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால தான். இதுதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், தமிழில் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மைண்டில் க்ரியேட் ஆகிற தாட்ஸுக்கு ஏற்ப தான் நம்மளோட லைஃப் அமையுது. ஆல் த பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஆல் த பவர்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறது நம்மளோட தாட்ஸை பற்றி தான். அதே மாதிரி புத்தரோட ஒரு ஃபேமஸ் கோட், வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட், வாட் யூ இமேஜின் யூ கிரியேட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல புத்தர் சொல்கிறதும் நம்மளோட எண்ணங்கள் பற்றி தான். இதே மாதிரி நிறைய ரிலீஜன்ஸில் எண்ணங்களை பற்றியும் தாட்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம மைண்டில் நமக்கு தெரியாமையே உருவாகிற இந்த எண்ணங்களை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையுது அப்படிங்கும் போது நம்ம கான்ஷியஸாக ப்ராப்பராக நமக்கு வேணுங்கிற விஷயங்களை திங்க் பண்ணும்போது அந்த விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. இதைத்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங்ஸோட லிரிக்ஸ் கேட்டுட்ருக்கு அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக அந்த சாங் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த பாட்டை நீங்கள் முணுமுணுக்கவும் செய்வீங்க. அந்த டேவே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு நாள் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பரபரப்போடு எழுந்திருக்கீங்க அப்படின்னா அந்த பரபரப்பு அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு அந்த பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் சின்னது பெருசுன்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. கரெக்டு தப்புன்னு எதுவும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும், அவ்வளோதான். அது நீங்கள் தேவையானது நினச்சிங்கனாலும் சரி, தேவையில்லாத நினச்சிங்கனாலும் சரி, கரெக்டான விஷயத்தை நினச்சிங்கனாலும் சரி, தப்பான விஷயத்தை நினச்சிங்கனாலும் சரி, அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் அண்ட் மணி, இந்த 4 விஷயங்களும் தேவை. மோஸ்ட்லி ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் சாட்டிஸ்ஃபைடாக வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த 4க்குள்ளேயும் அடங்கிடும். இனி வர டேஸில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி லைஃப்பை எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறது, நமக்கு தேவையான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. லைஃப் இஸ் வெரி சிம்பிள் வித் லா ஆஃப் அட்ராக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.